நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் உள்ள வீட்டிற்கு கவினின் உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். முத்துராமன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கடந்த 27ஆம் தேதி நெல்லையில் உள்ள கேடிசி நகரில் கவின் செல்வ கணேஷ் ஆவணக்கொலை செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக 27ஆம் தேதி முதல் இன்று 6வது நாளாக உடலை இன்று அவர்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் பெற்று சென்று தற்சமயம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா உட்பட்ட ஆறுமுகத்தில் அவர்கள் சொந்த வீட்டில் வைத்து இப்பொழுது அஞ்சலி செலுத்துகின்றனர். அதேபோல் மற்றும் அவங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் அனைவரும் இப்ப சோகத்தில் அழுது கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இங்கே வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக இது அருகில் உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் அருகில் உள்ள இந்த உடலை தகனம் செய்வதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு கட்ட தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் மற்றும் இங்குள்ள அனைவரும் இப்பொழுது இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவரது உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுது வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. மேலும் இவங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ், வணக்கம். கவினின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. எத்தனை மணிக்கு அவர் உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கு? இது தொடர்பான விவரம். வணக்கம். 5 நாட்களுக்கு பிறகு கவினின் உடல் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலை பார்த்து அவரது பெற்றோர்கள் கதறி துடிக்கக்கூடிய அந்த காட்சியை இங்க இருக்கக்கூடியவர்களால் பார்க்கவே முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பட்டியலின இளைஞரான கவின் கடந்த மாதம் 27ஆம் தேதி நெல்லையிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்துள்ள நிலையில்
அந்த பெண்ணினுடைய சகோதரரான சுர்ஜித் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரே சரணடைந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. சுர்ஜித்தினுடைய பெற்றோரான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் இடைநீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே கவினினுடைய உடலை வாங்கி அடக்கம் செய்வோம் என உயிரிழந்த இளைஞருடைய உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அதன் காரணமாகத்தான் கடந்த 5 நாட்களாக உடலை பெற்றுக் கொள்ளாமல் அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு தர்ணா போராட்டம் போல அந்த உடலை பெற்றுக் கொள்ளாமலே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். மேலும் அரசு அறிவித்த நிவாரண நிதியை கவினின் பெற்றோர்களும் வாங்க மறுத்தார்கள். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் சுர்ஜித்தின் தந்தை காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் சுர்ஜித்தினுடைய தந்தை கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் தொடர்ந்து அந்த பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே கவினின் உடலை பெற்றுக்கொள்ள அவர்கள் தற்போது சம்மதம் தெரிவித்து அந்த உடலானது தற்போது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு உயிரோடு பார்த்த தன்னுடைய மகன் தற்போது உயிரோடு இல்லை என்பதை அந்த பெற்றோராலும் உறவினராலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் கதறி துடிப்பதை பார்க்க முடிகின்றது. மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனை இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நன்றாக படிக்க வைத்திருக்கிறார்கள். அந்த மாணவர் கவினும் கூட மாணவ பருவத்திலே நன்றாக படித்து அவர் ஒரு கோல்டு மெடலிஸ்டாக திகழ்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவர் ஒரு சாப்ட்வேர் துறையிலே நல்ல சம்பளத்தில் பணியாற்றி வருகின்றார். எனவே தன்னுடைய மகன் ஒரு நல்ல எதிர்காலத்தோடு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறான் என்று எதிர்பார்த்து காத்திருந்த பெற்றோருக்கு அவன் உயிரிழந்து விட்டான், அவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான், எதிரிகள் அவனை இது போன்று செய்து விட்டார்களே என்ற ஆற்றாமையாலும் அவர்களை எப்படியாவது பழிவாங்க வேண்டும், சட்ட ரீதியாக தண்டிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகளாலும் அந்த பெற்றோர்கள் துடிப்பதை பார்க்க முடிகின்றது. 5 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய மகனின் உடலை 5 தினங்களுக்கு முன்பு வரை உயிரோடு இருந்த மகன் தற்போது வெறும் உடலாக, உயிரற்ற உடலாக தங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் கவினின் உடல் நெல்லை அரசு மருத்துவமனையிலிருந்து அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நெல்லை அரசு மருத்துவமனையில் கவினுடைய உடலுக்கு ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தியிருந்தார்கள். இந்த நிலையிலே தற்போது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு உறவினர்கள் முன்னிலையிலே அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்படுகின்றது. விரைவில் அவரது உடல் அந்த சொந்த ஊரிலேயே நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரது பெற்றோருக்கு தொடர்ச்சியாக 5 நாட்களாக பலரும் பல்வேறு ஆறுதல்களை சொல்லி வருகிறார்கள். எவர் என்ன ஆறுதல் சொல்லியும் கூட ஒரு பெற்ற மகனை இழந்துவிட்ட அந்த பெற்றோருக்கு யார் என்ன ஆறுதல் சொல்லிவிட முடியும்? எதை சொல்லியும் எதை ஈடாக கொடுத்தும் இழந்த தன்னுடைய மகன் திரும்ப வரப்போவதில்லை. தன்னுடைய மகன் ஒரு சான்றோன் என கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக நல்ல மகனாகவும் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நல்ல இளைஞராகவும் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவரை போல படித்து பெரியாளாக வர வேண்டும் என்று அந்த கிராமத்தில் காட்டி வழிகாட்டக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னுதாரண இளைஞராகவும் திகழ்ந்தவர். அந்த இளைஞர் தற்போது ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காதல் செய்த காரணத்தினாலே அந்த பெண்ணினுடைய சகோதரரே இவரை வெட்டி கொண்டிருக்கிறார். எனவே இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை, மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை, கொந்தளிப்பை சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது. பல தரப்பினரும் இந்த செயலுக்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தன்னுடைய மகனை இழந்த பெற்றோர் மிகுந்த வருத்தத்திலே அவர்கள் அழுது துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.